ரீசென்ட்லி நான் வீட்ல பிரியாணி பண்ணிருந்தப்ப என்னோட டாக்டர் வந்து பிரியாணி நல்லா இருக்கு பட் காரமா இருக்கு, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் டைப்ல பிரியாணி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட் அன்னைக்கு தான் யோசிச்சேன் இந்த மாதிரி ஏன் ஒயிட் பிரியாணி பண்ணக்கூடாதுன்னு. வாங்க இன்னைக்கு வீடியோல ஆர்டிபிஷியல் கலர் அண்ட் மசாலாலாம் இல்லாம ஒரு டேஸ்டியான ஒயிட் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்க ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு கல்பாசி போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகாவை கீரி போடாம முழுசா போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துல கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் தக்காளி புதினா கொத்தமல்லி தக்காளி வந்து 4 வெட்டி போடுங்க, ரொம்ப ஃபைனா வெட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ரொம்ப வதங்க கூடாது, அந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதுல கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே ஒரு 1/2 hour ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, இவன் தான் இதை நீங்க ஜீரக சம்பால கூட பண்ணலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தம் போடுற ஸ்டேஜ்ல கொஞ்சமா நெய், நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்றதுனால மேலே போடுறேன். நீங்க ஊற வச்ச பட்டாணினா முன்னாடியே போட்டலாம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு 15 to 20 minutes தம் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒயிட் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபியோட என்ன சைட் டிஷ் சாப்பிடலான்ற சஜஷனையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பிரியாணி பண்ணிட்டு இருக்கும்போது சைட்ல கவனிச்சிங்களா, வத்த குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது எங்க ராயல் இந்தியானோட சிக்னேச்சர் ரெசிபி, உங்களுக்கு காட்டாம இருக்க முடியல. இந்த ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜ் செக் பண்ணுங்க. நேர்ல வந்து ட்ரை பண்ண நம்ம அக்கௌண்ட் ராயல் இந்தியானா வாங்க. தேங்க்யூ.